கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணு பிரச்சனையாச்சு, ஒரு நாள்ல சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டோம், இவங்க தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டோம், நல்ல விஷயம். ஓகேங்களா, ஆனா டிஎம்கே என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணை விக்டிமான பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதை பத்திலாம் கேட்க மிஸ்டர் நக்கீரனுக்கு துப்பு இருக்குதா? பத்திரிகைக்குன்னு ஒரு மரியாதை, 4வது தூண் சொல்லுவாங்க ஜனநாயகத்தில். ஓகேங்களா, நீ இருக்கிறத இருக்குதுபடி ரிப்போர்ட் பண்ணணும். 1000 இருக்கட்டும், அது எவ்வளோ அக்லியாக இருந்தாலும் சரி, ட்ரூத்து, அந்த ட்ரூத்தை நீ ரிப்போர்ட் பண்ணணும். நீ ஒரு ஃபேவராக நீ செயல்படும் போதே நீ ஒரு முதல்ல பத்திரிக்கைன்ற மரியாதை, அந்த பேருக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ திமுக காரன்னு சொல்லிட்டு வா, இந்த விஷயத்தெல்லாம் வெயி, நான் உனக்கு பதில் சொல்றேன். நீ பத்திரிகைன்ற பேரை சொல்லிட்டு இதெல்லாம் மூத்த பத்திரிகைன்னு சொல்றான்னா அதுக்கான நியாயத்தில் எதுவும் பண்ணல. திமுக காரராக பண்றாரு, அவர் பொழப்ப அவர் பண்றாரு. மேபி இது மாதிரிலாம் பேசினா தான் அவருக்கு துட்டு வரும். ரைட், அவர் பொழப்புல மண்ணலி போடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்ன இந்த கொஞ்சம் அந்த ஆபாசமா பேசுறதுலாம் நம்ம கொஞ்சம் பொறுத்துக்க முடியல, கோபம் வருது. திட்டமிட்டு இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கிறது. நடக்கிற மற்ற விஷயத்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் என்ன வேணா அது பேர் வச்சுக்கோங்க. அது ஒரு கேவலமான அரசியல் திமுக பண்ணுது. அதுல இவரும் ஒரு விலை போன ஒரு பத்திரிகையாளன்னா நியூட்ரலா இருக்கணும், இருக்கிற உண்மையா சொல்லணும். யார் பக்கம் ஃபேவர் எடுக்கக்கூடாது. நீ வந்து விஜயனாமல குற்றம் சொல்றியா சொல்லு, அது உன் உரிமை. அதே சமயம் அரசாங்கத்தில் இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றதையும் சேர்த்து கேள்வி கேட்கணும். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கேள்வி கேட்டா நீ அங்க இருக்க அக்கௌண்டபிலிட்டி பத்தி கேள்வி கேட்கணும். நீ ஒரு சைடா கேள்வி கேட்கும்போது அவனை பத்திரிகைலாம் ஏத்துக்க முடியாது. இன்னும் இவங்க என்னமோ பரிசுத்த ஆவிங்க மாதிரியும் தாவேக்கா கொலகாரங்க மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. எங்க விஜயனா ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் இருக்கிற விஷயத்த கேள்வி கேட்டார். அதுக்கு எவனா பதில் சொல்றீங்களா? அதுக்கு எவனா வந்தானா பாத்தீங்களா? வரல. தெரியும் அங்க போனா மறுபடியும் வந்து இன்னும் உண்மைகள்லாம் வெளியே வரும் அப்படின்ட்டு வேற பக்கம் டைவர்ட் பண்றது. அரசியல் யார் சார் பண்றது? நாங்க அமைதியா இருக்கோம். எங்களை வச்சு நீங்க இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நாங்க எல்லாத்துக்கும் டிஃபென்சிவ் மோட்ல மட்டும் தான் இருக்கும். இன்னும் நாங்க அஃபென்சிவ் மோடுக்கு இறங்கல. ஆதவ் அர்ஜுனா அவரோட இதை வெளிப்படுத்தினார். ஒரு மேல அவர் சொல்லும் போது சொன்னார், மனசை தோண்டதை பேசுறேன்ட்டு. உங்களுக்கு அது ஏதாவது தப்பா தோணுச்சா டிஃபமேஷன் கேஸ் போடுங்க அவர் மேல. திமுக காரங்க தான் எல்லாத்தையும் பார்த்தவங்க தானே, பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வக்கீல் வச்சிருக்கீங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுங்க அவர் மேல, தாராளமா போடுங்க. ரேலு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி பிரதர் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் இல்லை அதற்கப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவங்க யாரை பற்றியாவது பேசணும், ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு வந்து இவங்க தகுதியான ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு பேச வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்குது. இப்போ 2001 அந்த டைம்லலாம் ஜெயலலிதா அம்மையார் பேச வரக்கூடிய கருத்தை சோ அவர்கள் நிறைய பேசுவார் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவினுடைய ஒரு குரலாக நக்கீரன் கோபால் அவர்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்கள், குறிப்பாக தாவேகாவினுடைய விமர்சனங்களை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துப்பீங்களா? பாலிடிக்ஸ்ல எல்லாமே நடக்கும். என்னமோ இவரு நம்ம மீசை மட்டும் தான் பேசுறாருன்னா நம்ம வந்து ஃபீல் பண்றதுலாம் ஒன்றும் இல்லை. மீசாவோட குவாலிட்டி என்ன, ஒரு மஞ்ச பத்திரிகை குவாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியும். என்ன அப்படி சொல்றீங்க? மஞ்ச பத்திரிகை பேசுறத நீங்க அவர் பேசுறத கவனிச்சிருக்கீங்களா? ஒன்று வந்து ஆபாசமா இருக்கும், இல்லை நம்ம ஏதாவது ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அவர் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குபீர்னு சிரிப்பீங்க. இப்போ என்ன மேட்டர்னா பேசுறது யாரை பற்றின்றதுனால. ஓகேங்களா, அதனால வந்து நம்ம பசங்களுக்கு கோபம் வரும். இது வந்து இவரோட, நீங்க சொல்லும் போதே அது புரியுது பாருங்க, இது வந்து தலைமையோட அஜெண்டாவை தான் பேசுறாங்க. இப்போ இவங்க நான் வந்து நம்ம நீங்க சொன்னதுன்னு நான் சொல்ல வரல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொண்டு வருது இங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. ஓகேங்களா, இப்போ ஒரு பத்திரிக்கைன்னு ஒன்று நடத்திக்கிட்டு அதை இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆக்கி, ஓகேங்களா, முன்னாடி பிரிண்ட் தான், முன்னாடி பிரிண்ட் மட்டும்தான். இப்போ பிரிண்ட்டும் இருக்கு, பிரிண்ட் இருக்கு. பட் ஆனால் வந்து இது வாசகர்கள் குறையிறாங்க இல்லையா, அதனால வந்து டிஜிட்டல்குள்ளே நுழைஞ்சி அதெல்லாம் அதுக்கு கடனை வாங்கி அதை கடனை திருப்பி கொடுக்காம இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது அவர் மேலே. பட் வாட் எவர் இட் இஸ், அது பிஸ்னஸ் அவருக்கு இப்போ தொழிலாக பண்ணுறாரு. இப்போ பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறான்னா அதுக்கான நியாயத்தில் எதுவும் பண்ணல, திமுக காரராக பண்ணுறாரு, அவர் பொழப்ப அவர் பண்ணுறாரு. மேபி இது மாதிரிலாம் பேசினா தான் அவருக்கு துட்டு வரும். சைட், அவர் பொழப்புல மண்ணலி போடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்ன இந்த கொஞ்சம் அந்த ஆபாசமா பேசுறதுல நம்ம கொஞ்சம் பொறுத்துக்க முடியல, கோபம் வருது, அதுதான் வேறுதான். ஆனா ஒரு விஷயம் வந்து உறுதியா சொல்றாரு,
இப்போ நீ வந்து என்ன இவ்வளோ வந்து கேட்குற, ஆனால் இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது நான் பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படிங்கிறதுக்காக கூட்டப்பட்ட ஒரு பொதுக்குழுவே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சாச்சு. அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேகா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் கிடையாது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பதில சூசகமா சொல்றதுக்கு தான் அந்த பொதுக்குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி பார்க்குறது? இல்லை, ஒரு தாவேகா கட்சியோட சிறப்பு பொதுக்குழுல என்னென்ன பேசணும், என்ன தீர்மானங்கள் எடுக்கணும்ன்ட்டு மேபி நக்கீரன் கோபால்கிட்ட வந்து முன்னாடியே கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு பேசணுமா என்னன்னு தெரியல. எங்கள் பொதுக்குழு நாங்கள் என்ன வேணால் பேச போகிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனைலாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அதெல்லாம் தீர்மானமாக ஏற்ற போகிறோம். அப்படி 12 தீர்மானங்கள் ஏற்றணும். அதில் ஒரு தீர்மானம் தான் வந்து ஏற்கனவே போட்ட தீர்மானம். அது போன 4 ஜூலையில் போட்ட தீர்மானத்தை திருப்பி ரீஅஃபார்ம் பண்ணுறோம். முதலமைச்சர் கேண்டிடேட் விஜய் அண்ணா தான் வந்து அவர் தான் வந்து கூட்டணி முடிவுகளை இறுதி செய்வார் அப்படின்றது 12வது தீர்மானம். இது ஏற்கனவே போட்ட தீர்மானத்தை ரீஅஃபார்ம் பண்ணுறோம், அவ்வளோதான். மிச்சம் இருக்க 11 தீர்மானத்தை விட்டாச்சு. மீனவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, இங்கேருந்து லெட்டர் எழுதினாரு, அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சாரா? இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. மொத்த டீமுமே அந்த நிர்வாக குழு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. ஏதாவது ஒரு நியூஸ் மீடியாவில் கவர் ஆச்சா? இந்த மீசை பேசுதே, அந்த மீசை போய் அதை கவர் பண்ணிச்சா? மக்களுக்காக நிக்கலன்றீங்களே. இப்போ கோவை மாணவிக்காக பேசுவாரா அப்படின்னு அதே கோவை மாணவிக்காக அங்கே போராட்டம் பண்ணாங்களே, அதே தான் மீடியாவில் வந்ததா? நான் இது ரெண்டுத்துக்குமே நான் ப்ரூஃப் காட்டேன், நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் வாட்ஸ்அப், தயவுசெய்து இந்த தடவை போடுங்க, ஓகேங்களா? இது திட்டமிட்டு இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கிறது. நடக்கிற மற்ற விஷயத்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் என்ன வேணா அது பேர் வச்சுக்கோங்க. அது ஒரு கேவலமான அரசியல் திமுக பண்ணுது. அதில் இவரும் ஒரு விலை போன ஒரு வார்த்தை. அதை நீங்கள் என்னென்னா எக்ஸ் போட்டுக்கோங்க, நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க டேஷ், ஓகேங்களா? நல்ல பத்திரிகைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. 4வது தூண் சொல்லுவாங்க ஜனநாயகத்தில், ஓகேங்களா? நீ இருக்குதுபடி ரிப்போர்ட் பண்ணணும். 1000 இருக்கட்டும், அது எவ்வளோ அக்லியாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரூத்தை நீ ரிப்போர்ட் பண்ணணும். நீ ஒரு ஃபேவராக நீ செயல்படும் போதே நீ ஒரு முதல்ல பத்திரிக்கைன்ற மரியாதையை அந்த பேருக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ திமுக காரன்னு சொல்லிட்டு வா, இந்த விஷயத்தெல்லாம் வெயி, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். நீ பத்திரிகையாளன்ற பேரை சொல்லிட்டு இதெல்லாம் வைக்காது. பத்திரிகையாளன்னா இந்த 4.5 வருஷமா இருங்க லெட் மீ கம்ப்ளீட். இந்த 4.5 வருஷமா இந்த டிஎம்கே ஆட்சியில் என்னென்ன அவலங்கள்லாம் நடந்ததோ அந்த அவலத்துக்கு சேர்த்து பேசணும், ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணு பிரச்சனையாச்சு, ஒரு நாளில் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா? அது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டோம், இவங்க தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டோம், நல்ல விஷயம், ஓகேங்களா? ஆனால் டிஎம்கே என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணை விக்டிமான பொண்ணை வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? அதை பற்றிலாம் கேட்க மிஸ்டர் நக்கீரனுக்கு துப்பு இருக்குதா? ஓகேங்களா? என்னன்னா பத்திரிகைலன்னா உண்மையில எல்லா வேலையும் பத்திரிகை வேலையாக செய்யணும். நீ இதில் பொள்ளாச்சி இருக்கிற மேட்ருக்கு ஒரு பெரிய கவரேஜ் போட்டல, இந்த ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு இருக்குது, இந்த மேட்ரு இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஓகேங்களா? இதை ஒன்றுத்தை டீட்டெயில்டாக கவரேஜ் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்களா மிஸ்டர் நக்கீரன் கோபால்? நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்லுங்கள், அப்போ நான் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். இல்லையா திமுக காரன் சொல்லிட்டு வாங்க, அப்போ நான் பதில் சொல்கிறேன். இப்போ நான் சோ அவர்களை சொல்லியிருந்தேன்ல, சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக மத்தியில் இருக்கணும், மாநிலத்தில் அதிமுக இருக்கணும், ஆனால் அவரை நம்ம எல்லாரும் பத்திரிகையாளர்னு சொல்லுவோம். இங்கே நம்ம திமுக செய்யக்கூடிய சில விஷயங்களை பாராட்டினா நம்ம வந்து திமுக காரன் அப்படிங்கிறத யார் தெரியுமா சொன்னா? 2 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு நேர்காணலில் தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார். இங்கே அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் அப்ளை ஆகும். திமுக செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. நான் வந்து ஷோ வந்து பத்திரிகையாளரெல்லாம் கேட்டால் எனக்கு அது நான் அப்படிலாம் நான் பார்க்கல. நான் அவர் எழுதின துக்ளக் பத்திரிகை நான் சத்தியமா ஒரு தடவை கூட வாங்கி படிச்சதில்லை. ஆனால் சின்ன வயசுல எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அந்த பத்திரிகையை பற்றி, ஓகேங்களா? ஆனால் நான் ஒரு பத்திரிகை ஒரு தடவை கூட வாங்கி படிச்சது கிடையாது. பட் சினிமாவில் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு செஃபாலஜிஸ்டாக நாடு அறியுது. அந்த ஆங்கிளில் தான் நான் அவரை பார்த்தது. நான் அவர் இப்போ வரைக்கும் பத்திரிகையாளராக யோசிச்சது கூட கிடையாது. நான் அவர் பத்திரிகையாளர் நான் சொல்லலை. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பத்திரிகையாளர்னா நியூட்ரலாக இருக்கணும், இருக்கிற உண்மையாக சொல்லணும். நீ யார் பக்கம் ஃபேவர் எடுக்கக்கூடாது. நீ வந்து விஜயனாமலை குற்றம் சொல்றியா சொல்லு, அது உன் உரிமை. அதே சமயம் அரசாங்கத்தில் இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்றதையும் சேர்த்து கேள்வி கேட்கணும், ஓகேங்களா? நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கேள்வி கேட்டால் நீ அங்கே இருக்க அக்கௌண்டபிலிட்டி பற்றி கேள்வி கேட்கணும். நீ ஒரு சைடாக கேள்வி கேட்கும்போது நான் உன்னை பத்திரிகைலாம் ஏற்றுக்க முடியாது. இது எந்த பத்திரிகைலாம் இருந்தாலும் சரி, நான் நியூட்ரலாக நீ ட்ரூத்தை பேசு, நான் அந்த மாதிரி பேச பதில் சொல்லலாம். ஒன் சைடாக பேசுகிறாங்க, இல்லை திமுகன்னு பேர் வச்சுட்டு வாங்க, அப்போ பேசலாம். பத்திரிகைன்ற பேர் வச்சு பேசாதீங்கன்னா அதை சொல்லுவாங்க. 2015
அந்த டைம்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் மீம்ஸால எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாரு அப்படிங்கிறது வந்து, ஆமா இப்போ அந்த ஒரு ஃபார்முலாவை கையில எடுத்தா கொஞ்சம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தற்பொழுது வந்து பத்திரிகையாளர்களை வச்சு பேச வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் ஃபைனலா ஒர்க் அவுட் ஆச்சு. தான் வந்து ஆனா அவர் மேல எல்லா ஆயுதமும் ஏந்துனாங்க. ஓகேங்களா, அவர் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனது மீம்ஸ் தான். அதுதான் ஃபைனலா அவர் வந்து டோட்டலா ஒரு மனுஷனே இல்லாத மாதிரி காட்டி அவர் டோட்டலா அதுதான் அவங்க செய்யறது. திமுக தான் செஞ்சாங்களா? வேற யார் செய்யணும்? அண்ணா திமுக தான் இன்னைக்கு ஆட்சியில இருந்தாங்க. இல்ல, அண்ணா திமுக வேற வேலைகள் செஞ்சது. ஓகேங்களா, இங்க திமுக பங்கு இல்லாம எதுவுமே நடக்காது சார். அரசியல்ல இங்க திமுக பங்கு இல்லாம எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு தெரியாம இங்க எதுவுமே அசையாது. 75 வருஷம் கட்சின்னு சொல்றாங்களா, நான் அந்த விஷயத்த ஒத்துப்பேன். ஓகேங்களா, இங்க நீங்க நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு பங்கு இருக்குன்னா, கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. நல்லதுக்கு மட்டும் தான் பங்கு எடுத்துப்பேன், கெட்டதுக்கெல்லாம் பங்கு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. கெட்டதுக்கும் பங்கு இருக்கு, நல்லதுக்கும் பங்கு இருக்கு, அவ்வளவுதான். இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த விஜயநாத் ஒர்க் அவுட் ஆன விஷயம் இங்க ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ட்டு ஒரு படையே இருக்கு. அது வந்து ஒரு சுயமா கூடின படை. யாரும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இன்னார் தான் இதெல்லாம் செயல்படுத்தணும்ட்டு ஒரு ஆர்கனைஸ் படை கிடையாது. தன்னெழுச்சியா இளைஞர்கள்லாம் சேர்ந்து இருக்கு. அவங்களோட பேர் கலெக்டிவா விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகேங்களா, இதுல யார் யார் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் பியூட்டி. ஓகேங்களா, இங்க நீங்க ஆனா வந்து இருக்கிற உண்மையை பேசுறாங்க. யாராவது இப்ப அவதூறு பேசுறாங்கன்னா அந்த அவதூறுக்கான பதிலையும் அதுக்கான ஹிஸ்டரியும் எடுத்து விடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க பசங்க இவங்கள தான் தற்கூறின்னு சொல்லிட்டு சுத்தி நிற்பாங்க. இந்த பத்திரிகைகளை வச்சு பேசுறது ஒரு பெர்செப்ஷன் வார் இருக்கு. இன்னும் இவங்க என்னமோ பரிசுத்த ஆவிங்க மாதிரியும் தாவேக்கா கொலகாரங்க மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. இது வந்து நீங்க 100 தடவை அதையே சொல்லிட்டு இருக்கும் போது எங்கேயோ இவங்களுக்குலாம் ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இவங்க ஆடியன்ஸ்லாம் அது பதிய ஆரம்பிக்கும். ஏன்னா என்கிட்ட பேச சில கோர் திமுக காரங்கிட்ட நான் இதை பார்க்குறேன். அவங்க என்னமோ லைக் என்ன சொல்றது, இயேசுநாதர் மாதிரியும் நம்மலாம் என்னமோ வந்து அவங்கள சிலுவை ஏற்றின மாதிரி. நியாயத்துக்கு யார் சிலுவையில் ஏற்றினுக்கிறது? அன்னைக்கு 27ஆம் தேதி நைட்லேருந்து தினம் தூக்கு மேடையில் யார் ஏற்றினுக்கிறாங்க? அதுக்கு அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களோட பொதுக்குழுவில் பேசுகிறவங்க அவங்களோட மனசுக்குள்ளே இருக்க விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்களே, 38 நாளாக எங்கள் மேலே வேண்டலிசம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அது எந்த கணக்கில் வரும்னு கேட்குறேன். அதெல்லாம் வந்து செலக்டிவ் அம்னிஷா மறந்துடுவீங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொன்னதுக்கு மட்டும் தான் மைண்டில் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு இவனார் இப்படி பேசிட்டார், அவர் இப்படி பேசிட்டார், இவர் இப்படி பேசிட்டாருன்னு. எங்கள் விஜயனா ரொம்ப தெளிவாக சுப்ரீம் கோர்ட் இருக்கிற விஷயத்த கேள்வி கேட்டார். அதுக்கு எவ்வளோ பதில் சொல்றீங்களா? அதுக்கு எவனா வந்தானா பார்த்தீங்களா? வரல. தெரியும் அங்கே போனால் மறுபடியும் வந்து இன்னும் உண்மைகள்லாம் வெளியே வரும் அப்படின்ட்டு வேற பக்கம் டைவெர்ட் பண்ணுறது. 12 தீர்மானங்களை பற்றி எத்தனை பேர் விவாதம் பண்ணாங்க? இன்னைக்கு நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்க உண்ணாவிரதத்தை யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்க? பண்ணலையே. அப்போ இது நம்ம என்னன்னு சொல்றது? இப்போ இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறது வந்து அந்த போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஆதவர்ஜுன் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அடிக்கோடிட்டு காட்டினார். இப்போ அந்த பொதுக்குழு முடிஞ்சதன் பிறகு இருக்கிற கோபமே விஜய் அவர்கள் மேல விட ஆதவர்ஜுனா மேலதான் அதிகமா இருக்கா? பொதுவாகவே கேட்கறேன். அது கோபம் இல்லை, இவங்க யூஸ் பண்ற டைவர்ஷன். ஓகேங்களா, இது திமுக காரன் பர்சனலாக அஃபெக்ட் ஆயிருந்தா அவர் மேலே வழக்கு போட வேண்டியது ஆதவ் மேலே. ஏன் கோர்ட்டு கொண்டு போக மாட்டாங்க? ஏன் ஒரு 10 வருஷம் இவர் அங்கே இருந்தனால இவங்க குடும்பம் ஏதாவது அவர் கையில் இருக்குதோ இந்த சந்தேகம் வருது இல்லை? கேஸ் போட வேண்டியது தானே, தூக்கி உள்ளே போட வேண்டியது தானே. உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சுன்னா பண்ணாங்களா? இல்லைல்ல. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? காசு கொடுத்து வேலை பார்த்துனுக்குறாங்க. வாடகை வாய்களை வச்சு பேச வைக்கிறாங்க. தைரியம் தான் கேஸ் போட வேண்டியது தானே. இன்னைக்கு சிஎம் வந்து என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு எவனவனோ வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. உங்களுக்கு பேர் சொல்றதுக்கு என்ன சார் பயம்? ஓகேங்களா, பேர் சொல்ல வேண்டியது தானே. பேர் சொல்லி பேசுங்க. சட்டசபையில் போய் திமுக தாவேகா தலைவர் லேட்டாக வந்தாருன்னு சொல்ல தெரியுதுல்ல, எந்த ஆதாரமும் இல்லாமல். என்ன ஆதாரம் இருக்குது? எக்ஸ்தலத்தில் இருக்குது. எக்ஸ்தலத்தில் என்ன இருக்குது? இத்தனை மணிக்கு இந்த நிர்வாகிகள்லாம் அசம்பிள் ஆகணும் ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு போட்டிருந்தது. அது நிர்வாகிகள் கொடுத்த சுற்றறிக்கை. அதில் எங்கேயுமே விஜயனா இத்தனை மணிக்கு வராருன்னு இல்லவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு இல்லாத ஒரு விஷயத்த திருப்பி லேட்டாக வந்துட்டார்னு போய் சொன்னது இல்லாமல் சட்டசபையில் போய் அதை நீங்கள் பதிவு பண்ணுவீங்க. அதுக்கு எங்கள் தலைவர் பதில் சொன்னதுக்கு உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். அரசியல் யார் சார் பண்ணுறது? நாங்கள் அமைதியாக இருந்தோம். எங்களை வச்சு நீங்கள் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் டிஃபென்சிவ் மோடில் மட்டும்தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் அஃபென்சிவ் மோடுக்கு இறங்கலை. ஆதவர்ஜுனா அவரோட இதை வெளிப்படுத்தினார். ஒரு அவர் சொல்லும் போது சொன்னார், மனசை தோண்டதை பேசுகிறேன்ட்டு.
உங்களுக்கு அது ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா டிஃபமேஷன் கேஸ் போடுங்க அவர் மேல. திமுக காரங்க தான் எல்லாத்தையும் பார்த்தவங்க தானே, பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வக்கீல் வச்சிருக்கீங்க, டிஃபமேஷன் கேஸ் போடுங்க அவர் மேல, தாராளமா போடுங்க. அவர் ஃபேஸ் போட தயாராக அதுவும் சொன்னாரே மேடையில். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் அட்டாக் மூடு மறுபடியும் அதே மாதிரி வேண்டலிசம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அந்த வேண்டலிசத்துக்கு கொடுத்த ரிப்ளை அது உங்களால தாங்க முடியல. அது விஜய் சார் கொடுக்க வேண்டியது ஆதவ் சார் வச்சு பேச வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அவரு என்ன எக்ஸாக்டா என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ண போறாருன்னு அது விஜய் சார் எழுதி தர முடியுமா? அந்த அந்த கருத்து கரு விஜய்னா இப்ப நான் பேசுறேன் இல்லையா, இப்ப நான் பேசுறது என்ன மாதிரி இருக்கு எல்லா தாவேக்காக்கு ஆதரவா இருக்கிறவங்களோட ஒரு மனப்பான்மை. நான் அவங்க இதை பாக்குறவங்களுக்கு எண்ணங்களின் பிரதிபலிப்பு அவ்வளவுதான். அதான் ஆதரவு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இது விஜயனா தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஏன்னா அவரும் குழந்தையாங்க, பேசுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எல்லா மேடையிலுமே ஆதவஜ்னா ஹில் டேக் ஹிஸ் ஓன் டைம். மற்றவங்க பேசுறது இவர் ஏன் விஜய் சார் விஜயனா பேசுறத விட இவர் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவார். அதே மாதிரி தான் பேசார். அவர் பேசுறது அவரோட இது, ஹீ இஸ் கோயிங் டு ஓன் இட். அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் நம்ம தான் எழுதி கொடுத்தோன்னு சொன்னா அது நம்ம மனசுல இருக்க வெளிப்பாடு, அவரோட வெளிப்பாடு. அது எல்லாத்தையும் நமக்கு கோயின்சைட் ஆகுது. அவ்வளவுதான். இந்த கேள்விகள் நம்ம மனசுலயும் இருந்தது தானே. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.